ஒரு வீட்டுல ஒரு அழகான நாய வளர்த்தாங்களாம். அந்த நாய்கிட்ட எஜமானருக்கு தேவையான சாப்பாட கட்டி குடுத்தா, அது சிந்தாம, சிதறாம அந்த எஜமானருக்கு கொண்டு போய் குடுக்குற வேலைய தொடர்ச்சியா செஞ்சுட்டு இருந்ததாம். அந்த நாய் போற வழியில இருக்கிற நாய்கள் எல்லாம் அந்த நாய்கிட்ட எப்படியாவது அந்த சாப்பாட வாங்கி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுச்சாம். ஆனா, இந்த நாயோ அந்த நாய்களிடமிருந்து அந்த சாப்பாட பத்திரப்படுத்தி தன்னோட எஜமானருக்கு பத்திரமா அந்த சாப்பாட கொண்டு போய் சேர்த்துச்சாம். இதுல பொறாம அடைஞ்ச அந்த நாய்களோ, "இதோ பாரு உத்தமன், இவன் சிந்தாம, சிதறாம அந்த சாப்பாட கொண்டு போய் சேர்த்ததுனால இவன சிம்மாசனத்துல தூக்கி வைக்க போறாங்க" அப்படின்னு கேலியும் கிண்டலும் பண்ணுச்சுங்களாம். இப்படியே தொடர்ச்சியா பண்ணிட்டு இருந்ததால ஒரு நாள் அந்த நாய்க்கு ஆசை வந்துச்சாம். சரி, இந்த சாப்பாட சாப்பிடலான்னு அன்னைக்கு அந்த சாப்பாட சாப்பிட ஆரம்பிச்சுதான். இத பார்த்த மற்ற நாய்களோ, "இத பாரு, நேர்மையின் சிகரம்னு சொல்லிட்டு இருந்தான், இப்போ எஜமானருக்கு தெரியாம ஒளிஞ்சு நின்னு தின்னுட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சதுங்களாம். ஆமாங்க, இதே போலதான் மனுஷங்களோட விமர்சனமும். சொல்ல போனா கழுத போலதான், முன்ன போனாலும் உதைப்பாங்க, பின்ன போனாலும் உதைப்பாங்க. உங்க வழி நேர்மையா இருந்தா மத்தவங்க யார் பேசுறத பத்தியும் கொஞ்சம் கூட கவலைப்படாதீங்க.